அதை அடுத்து தாய்மானவர் சொல்றார், அருளால் எதையும் பார் என்றார். அத்தை அதனை அறியாதே இந்த புறக்கண்ணாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் அப்படின்னு சொல்லிட்டார் தாய்மானவர். அருட்கண்ணால் பார்க்கணும். எப்படி அருட்கண்ணால் பார்க்கிறது? அதுக்கு நம்ம குருஞான சம்பந்தர் சொல்றார், எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதை சிந்தித்தாலும் அருட்கண்ணுணரோடு பார். ஆச்சாரியனுடைய உபதேசம் உனக்கு கிடைக்கும். அவருடைய பார்வையிலே நீ எப்பொழுதும் இருக்கிறாய். நீ நல்ல நிலைக்கு வருவாய். நீ அலட்சிய புத்தி பண்ணினா போச்சு. அந்த கண்ணோட பாருன்னார். அந்த கண் இவருக்கு தெரியாது. அந்த பணி செய்கிற நிலையிலே தான் நமக்கு அது சித்திக்கும். அது சொன்னாரு, ஏதேது செய்திடினும் எதை எதை செய்தாலும் ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்திருந்திடினும் 3 காரணம் சொல்லிவிட்டார். மாதேவன் கடவுள், மாதேவன் காட்டிடுவதான அவன் காட்டுகின்ற அருட்கண்ணை விட்டு நீங்காது. அருட்கண் அதாவது புறக்கண் அல்ல, அகத்திலே நமக்கு அந்த ஞானம் உண்டாகும். அந்த தான் அருட்கண்ணு பேரு. அருட்கண்ணை விட்டு நீங்காது அந்த கண்ணிலே இந்த கண்ணை எடுத்து அங்க வச்சு பாரு, அந்த கண்ணை இங்க வச்சு பாரு, இதை எடுத்து அங்க வைக்காது அப்படின்னு சொன்னார். ஆனால் இது அருளியல்லையும் அந்த ஆச்சாரியனுடைய கண்ணை எடுத்து நம்ம இடத்துல பார்த்தா நமக்கு எல்லாம் நல்ல தெளிவான ஞானம் கொண்டாகும் அப்படிங்கிற கருத்து இதுல இருக்கு. செய்திடும் பேசிடினும் சிந்தித்திருந்திடினும் மாதேவன் காட்டிடுவதான அருட்கண்ணை விட்டு நீங்காது. அந்த நாட்டத்தையே நீ வச்சுக்கிடு, உங்க நாட்டத்தை விட்டுடு, அதை எடுத்துக்க, அந்த வழியிலே போ, உனக்கு எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொன்னார். சரி சொன்னது ஆச்சாரியன் நாமெல்லாம் அலட்சியப்படுத்திடுவோம். ஆச்சாரியன் சொன்னதை வேத வாக்கா வச்சு அதை நடத்திட்டு வந்தார். பரிசு பண்ணி பார்க்கிறார். இருந்து பார்க்கிறார் ரொம்ப நாள் ஆச்சு. சில காலம் போன பிறகு அது அப்படியே சித்திச்சுட்டுது இருக்கு. என்ன தெரியுது? முதல்ல எல்லாம் நான் செய்தேன், நான் இந்த கட்டடத்தை கட்டினேன், நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு இப்ப நீங்க நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிந்திச்சு பார்க்கிற போது இவருடைய செயல் ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. அவருக்கு எல்லாம் கடவுள் தான் செய்யறாரு. கடவுள் செயல் இல்லாமல் நான் ஒன்றையும் செய்ய முடியாது. செய்தானே கெட்டுப்படும். அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று சொல்றாரு சிவபோசாரத்திலே. இதை என்ன சொன்னார்? நாட்டம் அதுவாய் நட. அந்த அந்த கண்ணை உன் கண்ணில் வச்சு பாரு. அவர் சொன்ன அறிவு கண் இருக்கு பாருங்க, அதை வச்சு இந்த உன் கண்ணோட வச்சு பாரு, எல்லாம் உனக்கு தெளிவா தெரியும் அப்படின்னா. சரி, அனுபவத்தில் வருகிற போது யோசனை பண்ணி பார்த்தாரு. ஏதேது செய்தாலும் இடின்னு போட்டாருங்க. 5ஆம் வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க. ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை உருவலை வச்சு ஆள் என்று சொல்றார். செய்தாலும் சொன்னாலும் சிந்தித்தாலும் ஆடு போட்டார். அங்க செய்திடனும் சொல்லிடினும் பேசிடினும் சிந்தித்திருந்திடினும் இடின்னு போட்டார். இடின்கிறது தமிழ் துறையில இலக்கணம். அது 5ஆம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லு. இப்போ அந்த இடின்கிற வார்த்தையை போடாமல் இந்த ஆள் என்ற வேற்றுமை வச்சு 3ஆம் வேற்றுமையில ஏதேது அப்படியே செய்திடின் பேசிடின் சிந்தித்திருந்த அப்படி முறை மாறாமல் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதை சிந்தித்திருந்தாலும் ஆள் உருவ போட்டார். அப்படி சொல்றார். அருமையான பாட்டு. ஏதேது செய்தாலும் சாமி கிட்ட சொல்றார், குரு கிட்ட, சாமி நீங்க இத்தனை வருஷத்துக்கு முன்ன, 1 வருஷம் 10 நாளைக்கு முன்ன 50 நாளைக்கு முன்ன மாதிரி சொன்னீங்க. அப்ப எனக்கு அது புரியல, சொன்னது இருந்து பார்த்தேன், இப்பதான் கொஞ்சம் தெளிவு வந்தது எனக்கு, அதான் உங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு சொல்றேன். சொல்லு பாபன். ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா, மாதேவன் அங்க சொன்னார். மாதேவா இறைவா நின் செயலே என்று. உன் செயல். நான் எதை செய்தாலும் என் செயலை நான் இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு. ஆனால் உன்னுடைய கண்ணை வச்சு நான் பார்க்கிற போது என் செயலே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சிந்திச்சு பார்த்தேன் பல நாளா, நாம் தானே செய்யறோம் நான் சொன்னேன். பார்த்தா நான் என்னத்தை செய்யறது? ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும், எனையாலும் ஈசன் செயல். ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த மாதிரி என்னென்ன பண்ணி பார்த்தேன்,
நீ சொன்ன அந்த அந்த உன்னுடைய அருட்கண்ணை வைத்து பார்த்தேன், அது சித்திக்கிறது. பார்த்தா அதையும் நின் செயலே என்று நினது அருளாலே உணரேன். உன் செயல்தான் என்று உன்னுடைய அருள் இருக்கணும் நாம் நினைக்கிறதுக்கு. நான் நினைச்சா போச்சு. நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன். இது என்னை பைத்தியம் ஆகிவிட்ட. நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் உன்னுடைய செயல்னு புரிஞ்சு போச்சு எனக்கு. அதனால அந்த திருவருள் வசமாக என்னை ஆக்கிவிட்டாய். அந்த சிந்தனை எனக்கு கை கூடியது. ஆகவே நான் செய்தேன் ஒண்ணுமே சொல்ல முடியல. எல்லாம் இறை செயல், உன்னுடைய குருநாதன் உன்னுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டார். முதல் பாட்டை சொல்லுகிற போதே சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன், பரநாதன், முத்தி பெருநாதன், ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன் நம் குருநாதன். நம் குருநாதன் ஞானப்பிரகாசன். அவர் இவருக்கு என்ன பண்ணியிருக்கார்? சித்தி, சிவபூஜை முதலான காரியங்களிலே பல வகையான நன்மைகள் இவருக்கு கிடைத்திருக்கிறது. சிவபூஜா தத்துவங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. மேல்நிலைக்கு போய் தியான நிலையிலேயே இருக்கக்கூடிய நிலையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. சோடசகலா பிராசாத சட்கம்னு ஒன்று செய்திருக்கிறார். அதில் பிரணவத்தை 16 கலைகளாக பிரித்து அதில் யோகம் பண்ணுறது, மூச்சு காற்றை அடக்கி செய்கிற முறை, அதை சித்தி பெற்றிருக்கிறார் இவர். இதெல்லாம் குருநாதருடைய அருளாலே அவர் பெற்றிருக்கின்ற பெரும் செல்வம். தத்துவ சாஸ்திரங்களை சொல்றதுல மனம் பறந்து கொண்டே இருக்கக்கூடாது, அடங்கி இருக்கணும். பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே. மனத்துக்கு உபதேசம் பண்றார் குருஞான சம்பந்தர். எல்லாம் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால வந்த எண்ணங்கள். பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே. பரபரத்து இருந்தா என்ன நீ அனுபவிக்கிற, அது இல்லாமல் இருந்தா என்ன அனுபவம் வருது உனக்கு அப்படிங்கிறத வர வர கண்டு ஆராய்ந்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றார். ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, யாருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது. செய் நன்றி குன்றாதே, ஒருவர் செய்த உபகாரத்தை நாம் மறக்கக்கூடாது, அதற்கு கைமாறு நாம செய்யணும். செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாது இரு அப்படின்னு சொன்னார். இது ஒரு பாட்டு. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவர் எவருக்கு உதவினர். இவர் ஒண்ணு அவர் ஒண்ணு, கடவுள் நினைக்கலன்னா முடியுமா? எவர் எவருக்கு உதவினர், எவர் எவருக்கு உதவிலர். இப்பதான் அடைஞ்சல் பண்ணான்னு அவங்க கெடுத்துட்டாங்கண்ணா. அவங்க எடுக்கல, உன்னுடைய யோகியத்தை தக்கபடி கடவுள் அவன் மூலமாக செய்கிறார். எவர் எவருக்கு உதவிலர், தவறவர் தவர் தவம், தவறவர் நினைவது தமை உணர்வதுவே. தவசிரேஷ்டர்களா இருக்கிறவங்க நம்ம உணர்ந்து நாமே அடங்கிடுவாங்களே தவிர அதை பற்றி வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. முடிஞ்சது முடியாது இதெல்லாம் சரி, எல்லாம் இறை செயல் அப்படின்னு முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு, 2 பாட்டு இருக்கு. இந்த சிவபவசார நூலுக்கே அனுபூதி மாலை என்றே ஒரு பேர் உண்டு. சிவபவசாரத்தை விட அனுபவம் பிரிவாக இருக்கிறது. அனுபூதி மாலை. வெள்ளியம்பலவான முனிவர் இன்னும் ஒருவர் இருந்தார். சிவஞான சித்தியாருக்கு விளக்கம் எழுதியிருக்கார் அவர். குருஞான சம்பந்தரை அனுபூதி மாலையார், அனுபூதியில இருந்தவர் அவர். அந்த கருத்தில் சொல்றார். அனுபூதி மாலையார் என்றும் அனுபூதி மாலை என்றும் இந்த நூலுக்கு பெயர். அனுபூதிக்கு என்ன சொன்னா, பல பேர் படிக்கிறார்கள், படித்ததை நல்ல வகையில் பயன்படுத்தலை. அது சொல்றார். படிச்சுட்டு விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விவாதம் பண்ணக்கூடாது, அனுபூதியில் வரணும். அவன் சொன்னா இவன் சொன்னா விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா விவகாரத்திலே போகணும். அதனால அனுபூதி என்ன, கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்பால். உன்னை கூட படித்தவங்கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கிய தவிர நாய் போல குலைக்கிறாள். இவன் சத்தம் போடுறான், அவன் சத்தம் போடுறான். சல்லனவோ அப்புறம் சொல். நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு, நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார். அவர் கருணை உள்ளவர். விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ கற்றது. எல்லாவற்றையும் தூக்கி போட்டு அமைதியாக இருக்கிறதெல்லாம் கற்றது. அனுபூதியெல்லாம் இருக்கணும். சும்மா உபகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிய, ஒன்றும் பயன் இல்லையே, சலுகடிச்சும் குளிர்காயல. அதனால படித்ததெல்லாம் நாய் போல செல்லன்ற குலைக்கிறதுக்கு அல்ல, அனுபூதிமான்களை கொண்டு அனுபூதி பெறுவதற்காக அப்படின்னு அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். ஒரு பாட்டு. அவர் என்ன ஒன்று சொன்னார்,
அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றும். அவரவருக்கு உள்ளது, உங்களுக்கு உள்ளது, எனக்கு உள்ளது, அப்படி பார்த்தா அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை யார் யாருக்கு நமக்கு நன்மை செய்யணுமோ அதை கொண்டு நமக்கு நன்மை செய்வார். யார் யாருக்கு கொண்டு நமக்கு தீங்கு செய்யணுமோ அதையும் அவர் செய்வார். அது என்ன, நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு. அது தீங்கு வந்ததுன்னா கெடுதல் இல்லை, நம்ம அப்போ உணரணும். உணர்ந்தால் நம்ம சரிதான் ஒத்துவோம். அவரவருக்கு உள்ளபடி எது உண்டோ, என்ன யோகியதையோ அதை கொடுப்பார் அவர். ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு, யாரை கொண்டு உங்களுக்கு நன்மை செய்யணுமோ, யாரை கொண்டு தீங்கு செய்யணுமோ அதெல்லாம் அந்தந்த நபரை வச்சு செய்வார். என்ன, அவரவரை தீங்கு நல்லது செய்கிற போய் சந்தோஷம் மாலை போடுவீங்க, கெடுதல் பண்ணான்னா அதை தூத்துவீங்க. கல் நம்ம மேலே விழுதுன்னு சொன்னால் கல்லேட்டியா கோச்சிக்கிறது, அது எரியிற ஒருத்தன் போடுறான். அந்த மாதிரி நினைக்கணுங்கிறார். அவரவரை கொண்டு இயற்றும், ஆனால் கொண்டு இயற்றுமானால் அப்படி கொண்டு கடவுள் செய்கிறார். அப்படி நாம் உணரணும், கடவுள் செயல் தான் அது அப்படின்னு. நல்லது வரும்போது கடவுள் சொல்ல, தீயது வந்தாக்க கடவுள் இல்லைங்கிறான். இயற்றுமானால் அவரவரை நல்லது செய்வாரையும் கெடுதல் செய்வாரையும் அவரவரை நல்லார் என்றும், நல்லது செய்கிறவங்க நல்லார், தீயார் என்றும் நீ கருதுவது தப்பு. நல்லார் பொல்லார் என்று நாடுவது என். அவன் நல்லவர் கெடுதல்னு நினைக்கிறேன். எதுக்காக நினைக்கிறேன்? எல்லாரும் நல்லவர்கள் தான். உனக்கு பாடம் போதிப்பதற்கு ஒருவர் இருக்கார், நல்லது செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கார், கெடுதல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சிருக்கார். அவரை மட்டும் வெறுக்கிற, இவர் மட்டும் போற்றி இவர் நல்லார் பொல்லார் என்று நாடுவது என். நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என். எல்லாம் அவன் செய்யறான் அப்படிங்கிறத வச்சு